ஆர்டர் டெலிவரி ஆகாதா? சரி அப்போ ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கல. இன்னைக்கு பேக் டு பேக் சேலஞ்சஸோட ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2:30 போல் ஒரு பல்க் ஆர்டர் வந்துருந்துச்சு. கிளைண்ட் ப்ரியாரிட்டியில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. உடனே எங்களுக்கு கால் பண்ணி மண்டே ஈவினிங்குள்ளே வேணும், ஏன்னா ஃப்ரெண்டுக்கு நைட் ஃப்ளைட்டு, ஸோ அதுக்குள்ளே டெலிவரி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. கொரியர் ஏஜென்சிக்கு கால் பண்ணி கேட்டோம். ரெய்னி சீசன் வேறு, இந்த டைமில் டெலிவரி ஆகிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. பெண்டிங் ஆர்டர்ஸ் 200+ இருந்துச்சு. அது வேறு கம்ப்ளீட் பண்ணணும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். கொரியரில் சட்டுன்னு 3:30க்குள்ளே எல்லா பேக்கேஜஸும் கொடுங்க, அப்படி இல்லைனா ஹோல்ட் ஆயிரும், மண்டே ஈவினிங் தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டும். சிங்கப்பூர் கிளைண்ட்கிட்டையும் நோ சொல்ல முடியல. சரி, பெண்டிங் ஆர்டர்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் சிங்கப்பூர் ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை, அதை பார்ட் 2ல் சொல்கிறேன். அந்த ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கோயம்பேடில் போய் பஸ்ஸில் இவங்க ஆர்டரும் சிங்கப்பூர் கஸ்டமருடைய ஆர்டர் வேறு ஒரு கொரியர்ஸில் கொடுத்துட்டு இப்போ தான் வரேன். ஆனால் சிங்கப்பூர் கிளைண்ட் ரொம்ப ஸ்வீட். எங்கள் கொரியர் ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் டெலிவரி பர்சன் ஒரு ஆஃபீஸ்க்கு ரீச் ஆச்சுன்னா சொல்லுங்கள், நான் யாரையாவது அனுப்பி கூட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறேன், வீட்டில் எனக்கு தனியாக கொரியர் போட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் அந்த கொரியர் ஏஜென்சி கிட்ட எப்படியாவது மண்டேக்குள்ளே டெலிவரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன்.